तमिल जबान में अण्णल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்களின் ஹிஜ்ரா பயணம் इस उन्वान पर तिरुआउरा 11th स्टैंडर्ड से आए और अपनी तकरीर पेश करें। இந்த மீலாத் விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் என் முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த விழாவில் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹிஜ்ரா பயணத்தின் சிறப்புகளாகும். ஹிஜ்ரா என்றால் தனது எல்லா உலக ஆதாயங்களையும் இழந்து தனது சொந்த மண்ணில் உள்ள உடைமைகளை அப்படியே விட்டுவிட்டு தன்னையும் தனது மார்க்கத்தையும் காப்பாற்றிக் கொள்ள சொந்த நாட்டையும் சொந்த ஊரையும் துறந்து அந்நிய நாட்டுக்கும் அந்நிய ஊருக்கும் செல்வதாகும். செல்லும் வழியில் அல்லது செல்வதற்கு முன் பல ஆபத்துகளை சந்திக்க வேண்டி வரும். உயிர்கள் பறிபோகலாம், உடைமைகள் அபகரிக்கப்படலாம். அங்கு எத்தகைய எதிர்காலத்தை முன்னோக்க வேண்டி இருக்குமோ, அங்கு எத்தகைய துக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் ஆகிய இருக்கின்றனவோ என்று ஏதும் அறியாமல் மேற்கொள்ளப்படும் பயணமே ஹிஜ்ராவாகும். முஸ்லிம்கள் ஹிஜ்ரா செய்து ஓரிடத்தில் கூடிவிட்டால் எங்கே தங்களுக்கு ஆபத்துகள் ஏற்பட்டு விடுமோ என்று மக்காவில் இணை வைப்பவர்கள் முஸ்லிம்களை ஹிஜ்ரா செய்ய விடாமல் தடுத்தார். இதை அனைத்தையும் அறிந்துதான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரா செய்ய தொடங்கினார்கள். இதனை அறிந்த குறைஷிகள் அவர்களை கடுமையாக தாக்கத்தில் தீட்டினார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுத பிறகு முன்னிரவில் தூங்கி இரவின் நடுநச்சுக்கு பின் எழுந்து பள்ளிக்கு சென்று தனது இரவு தொழுகை தொழுவார்களாம். அப்படி நபி அவர்கள் தொழுகைக்கு செல்லும் பொழுது அவர்களின் மீது பாய்ந்து தாக்க திட்டம் தீட்டினர் குறைஷிகள். ஆனால் குறைஷிகள் தங்களது தீய திட்டத்தில் எவ்வளவுதான் சுதாரிப்புடனும் விழிப்புடனும் இருந்தாலும் படுந்தோல்வி அடைந்தார்கள். நபி அன்னலார் அவர்கள் இல்லத்திலிருந்து வெளியேறி கூட்டத்தினை பிளந்து கைப்பிடி மண்ணை எடுத்து அங்கு இருந்தவர்களின் தலைகளின் மீது தூவிவிட்டு சென்றார்கள். எதிரிகளின் மீது மண் விழுந்ததும் எதிரிகள் நபி அன்னலார் அவர்களை பார்க்க முடியாதபடி அல்லாஹ் செய்து விட்டான். அவர்களின் முன் ஒரு சுவரும் பின் ஒரு சுவருமாக ஆக்கி நாம் மூடிவிட்டோம். ஆதலால் அவர்களால் எதையும் பார்க்க முடியாது. அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. அங்கிருந்த ஒவ்வொருவர்களின் தலைகளின் மீதும் மண்ணை தூவி இருந்தார் நபி அன்னலார் அவர்கள். பின்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் இல்லத்திற்கு வருகை தந்து அபூபக்கர் அவர்களையும் அழைத்துக் கொண்டு இல்லத்தின் பின்புறம் இருந்த கதவின் மூலம் வெளியேறி மக்காவில் இருந்து யமன் நாட்டிற்கு செல்லும் பாதையில் உள்ள சோர் என்னும் குகையை நோக்கி சென்றார்கள். இங்கோ மக்காவில் குறைஷிகள் நபி அன்னலார் அவர்களையும் அபூபக்கர் அவர்களையும் பிடிப்பதற்கான எல்லா வழிகளையும் கையாள வேண்டும் முடிவு செய்தனர். மக்காவில் இருந்து வெளியேறும் அனைத்து திசைகளிலும் ஆயுதம் ஏந்திய காவல்காரரை கடுமையான கண்காணிப்புக்கு உள்ளாக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் இவர் இருவரில் ஒருவரின் தலைக்கு 100 ஒட்டகங்கள் பரிசு. இவர்களை உயிருடனோ அல்லது பிணமாகவோ யார் முதலில் மக்காவிற்கு கொண்டு வருகிறார்களோ அவர் எவராயிருப்பினும் அவருக்கு இந்த பரிசு நிச்சயம் உண்டு என்று பொது அறிவிப்பு அறிவிக்கப்படுகிறது. மதீனாவை நெருங்கினார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களினுடைய வருகையின் மகிழ்ச்சியினால் முஸ்லிம்கள் தக்பீர் முழங்கினார்கள். மக்கள் அனைவரும் அவரை காண விரைந்து சென்றனர். வாழ்த்து கூறி சூழ்ந்து நின்று வருக வருக என வரவேற்றனர். நபி அன்னலார் அவர்களும் அமைதி தவழ வந்து கொண்டிருந்தார்கள். ஜும்மா தொழுகையை முடித்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு நுழைந்தார்கள். அன்று வரை எஸ்கர் என்று அழைக்கப்பட்டு வந்த அந்த நகரம் அன்று முதல் மதீனத்துர் ரசூல் இறை தூதரின் பட்டணம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. அதுவே இன்றளவும் சுருக்கமாக அல் மதீனா என்று தமிழில் அழகாக அழைக்கப்படுகின்றது. நபி அன்னலார் அவர்கள் மதீனாவிற்கு நுழைந்த அந்நாளம் மக்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தெரிவிக்கும் நாளாக அமைந்தது. அன்று மதீனாவில் உள்ள தெருக்களிலும் வீடுகளிலும் இறைத்துதியும் இறைப்புகளும் பாடப்பட்டன. அன்சாரிகளின் சிறுமிகள் சில கவிதைகளை பாடி குதூகலம் அடைந்தார்கள். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையின் மூலம் பல அற்புதங்களை நிகழ்த்திய அல்லாஹ்விற்கே எல்லா பெருமையும் என்று கூறி உலக உத்தமர் உன்னதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் வாக்கையும் நம் வாழ்வில் பெற்று மறுமையிலே சொர்க்கத்தை அடைவோமாக. ஆமீன் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். जज़ाकुमुल्लाह। अल्लाह ताला इन्हीं हिदायत से नवाजे। ये तालिब इल्म आज सुबह मुझसे कह रहा था कि कुरान का तर्जुमा मैं पढ़ना चाहता हूँ। अल्लाह ताला इनको हिदायत से नवाजे।